அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நலமா இருக்கீங்களா? நான் ரொம்ப நலமா இருக்கேங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஹோரையில வெற்றிலை தீபம் ஏத்துறவங்க கண்டிப்பா ஏத்திருப்பீங்க. முருக வழிபாடு செய்யறவங்க செஞ்சிருப்பீங்க. எதுவுமே வழிபாடு செய்யாதவங்க கூட ஒரு விளக்காவது வீட்டுல ஏத்திருப்பீங்க. அதனால முருகன் அருளால நம்ம எல்லாருமே நலமா இருக்கணும் அப்படிங்கறத வந்து வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ வந்து நான் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு வந்து பூஜை வீடியோ நான் வந்து போட முடியாது. ஏன்னா மாசம் மாசம் பெண்களுக்கு வர அந்த மாதவிடாய் நாள் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா பூஜை வீடியோ நான் போடல. இன்னைக்கு ஆனா முக்கியமா வந்து பெண்களுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோவும், பெண் குழந்தைகளை பெற்றவர்களுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோவும் இதை வச்சுக்கோங்க. என்னோட லைஃப்ல, அதாவது ஒரு நிமிஷம், தம்ப்நெயில் பார்த்திருப்பீங்க. எங்க அண்ணன் வீட்டுக்கு போறதை பத்தி தான் போட்டிருப்பேன். என்னம்மா நீ சம்மந்தமே இல்லாம பேசுறேன்னு நினைச்சிருப்பீங்க. அப்படி இல்ல, தம்ப்நெயில்ல போட்டது அண்ணன் வீட்டுக்கு போறதுதான். அண்ணன் வீட்டுக்கு போனனாலதான் அந்த பழைய நினைவுகள், மெமரிஸ் எல்லாம் வந்தது. அதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த மாதவிடாய் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பூ பெய்தல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூ பெய்தல் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்ப என்ன பண்றோம்னா நிறைய வந்து கிராண்டா செலிப்ரேட் பண்றோம். அதுக்கான நிறைய மேக் ஓவர் பண்றோம், எல்லாமே பண்றோம். ஆனா வந்து அந்த அந்த பெண்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு முத ஆகும்போது இப்ப சீக்கிரமா சில பேர் ஆயிடுறாங்க, சில பேர் லேட்டா ஆகுறாங்க, சில பேர் வந்து ரொம்ப நாள் ஆகாம இருந்து அதுக்கப்புறம் ஆகுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயாலஜிக்கல் ரீசன், ஹார்மோன் சேஞ்ச் இந்த மாதிரி நடக்கிறதுனால நம்ம வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறிப்பிட்ட ஏஜ்ல வரலைன்னா வந்து அது வந்து ரொம்ப வந்து பெரிய விஷயமா பேசுவாங்க. இப்ப அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு நல்லபடியா பண்றாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா மாதம் மாதம் கரெக்டா வருதா, அதனால குழந்தை பெறதுக்கான பெண்கள் வந்து எவ்வளவு பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்படிங்கறதும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். நிறைய வந்து சில பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு தைராய்டு அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. நான் வந்து என்னோட பூப்பெய்தல் அப்ப எங்க அப்பா ஒரு முக்கியமான டெசிஷன் எடுத்தாரு. அந்த டிசிஷன்னால நான் வந்து எப்படி வந்து அதை வந்து ஓவர் கம் பண்ணி வந்தேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வந்து பெனிஃபிட் கிடைச்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல, இது ஒரு சாதாரண நார்மலானதுதான் அப்படிங்கிறத வந்து இது பயாலஜிக்கலா வந்து உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படுறதுதான். இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. இதனால வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது அப்படிங்கிறத பத்தி நான் அந்த வயசுல புரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எங்க அப்பா எடுத்த அந்த முடிவு தான். அதுவும் இல்லாம அந்த பிரின்சிபல் கேட்ட ஒரே ஒரு கேள்வினாலதான் அந்த டிசிஷன் வந்து எங்க அப்பாவும் எடுத்தாரு. அப்ப எங்க தாத்தாவும் இருந்தாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவும் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணது பெரிய விஷயம். சுத்தி சொந்த பந்தங்கள் எல்லாமே யாருமே வந்து எல்லாம் சொன்னப்ப கூட எங்க அப்பா வந்து அதை கேட்கல. அப்படி என்ன முடிவு எடுத்தாரு, என்ன பண்ணாரு எனக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம எங்க அண்ணனோட வீட்டுக்கு நான் போறதுனால அங்க இருக்க சில மெமரிஸ் எல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னை பத்தி ஓரளவு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நம்ம போடுற கண்டென்ட் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்கிற மாதிரி தான் போடுவேன். ஸோ நான் வந்து என்ஜாய் பண்ணேன், நான் வந்து இங்க போனேன் அங்க போனேன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இது மூலமா உங்களுக்கு என்ன தெரியப்படுத்தலாங்கிறத பத்தி தான் நான் யோசிப்பேன் முதல்ல ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி. ஏன்னா நம்ம ஒரு வீடியோ பாக்குறாங்க, 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பாக்குறாங்கன்னா அதுக்கான பயன் வந்து கொஞ்சமாவது இருக்கணும். அதுதான் வந்து நம்ம வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து பார்ப்பேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் நான் வீடியோ போடுவேன். அது எந்த விஷயமான ஆன்மீகமா இருந்தாலும் சரி, மற்றபடி வந்து அவேர்னஸ் வீடியோவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, கண்டிப்பா வந்து என் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அப்படி பிடிச்சவங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். எங்கேயாவது நம்ம வெளியே கிளம்பணும்னாலே முதல்ல நம்ம பாக்குறது எல்லா சுவிட்சும் ஆஃப் ஆயிருக்கா, சிங்க் வந்து கிளீனா இருக்கா, பாத்திரம் எல்லாம் கழுவிட்டோமா, கேஸ் சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் நமக்கு தேவையான திங்ஸ், மொபைல் இதெல்லாம் எடுத்து வைக்க ரெடி ஆயிட்டோமா, அமௌண்ட் எல்லாமே அது மாதிரி வந்து ரெடி ஆகுறது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது வெளியே வந்து பூட்டினதுக்கு அப்புறம் வந்து எல்லாமே பண்ணட்டமான்னு யோசிக்காம முன்னாடியே வந்து எல்லாம் ரெடி ஆகி கரெக்டா ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ரெடி ஆகி வீட்டில் உட்காந்து எல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கணும். துணி எல்லாமே காய போட்டு எல்லாமே வந்து நான் வந்து பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நான் வர்றதுக்கு ஈவினிங் ஆயிரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி கிளம்பி போகும்போது வீடு நீட்டா இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம வரும்போதும் நீட்டா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய தடவை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஊருக்கு போகும்போது கூட 3 நாள் 2 நாள் எங்க வெளியே தங்குற மாதிரி இருந்தா கூட வீட்டை நல்லா மாப் போட்டு கிளீன் பண்ணி சாமிக்கு வந்து விளக்கெல்லாம் ஏத்திட்டு அங்க வந்து துவரம்பருப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுட்டு, உப்பு எல்லாமே வச்சுட்டு, சாமிக்கு நெய்வேத்தியம் கல்கண்டெல்லாம் வச்சுட்டு தான் நான் வந்து வெளியே கிளம்புவேன். ஏன்னா நம்ம பட்டினி போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ வந்து இப்ப வீடை வந்து லாக் பண்ணிட்டு ஆட்டோக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி காகத்துக்கு வந்து தண்ணி வைக்கல இன்னைக்கு. அதனால தண்ணி தீந்துருச்சு, கத்திக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரமா. ஸோ அதனால நம்ம வரத்துக்கு ஈவினிங் ஆயிருங்கிறனால இந்த காக்காவுக்கும் வந்து தண்ணி வந்து வச்சாச்சு. அவங்க வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து குடிச்சிட்டு அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க. எனக்கும் வந்து ஆட்டோ வந்துருச்சு. நான் வந்து இப்ப எங்க அண்ணன் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். எங்க அண்ணன் வீடு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. எல்லாமே வந்து லோக்கல்ல தான். எனக்கு எல்லாமே நாத்தனார், அண்ணன் வீடு எல்லாமே, மாமியார் வீடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊருக்குள்ளே இருக்கனால நாங்க பஸ் ஏறி போக வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே பக்கத்திலேயே இருக்கு. ஸோ அதனால வந்து அது ஒரு பிளஸ் தான். ஆனா இன்னொரு வருத்தம் என்னன்னா எல்லாம் வெளியூர்ல இருந்தாங்கன்னா
கொஞ்சம் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு நாள் தங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் தோணும் சில சமயம்லாம். ஆனா அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடையாது. அப்புறம் எங்க போனாலும் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போறது வழக்கம். ஏன்னா அங்க நம்ம யார் வீட்டுக்கு போனாலுமே சரி நம்ம வெறும் கையோட போகக்கூடாது. அதே மாதிரி எங்க அண்ணன் எங்க வீட்டுக்கு வந்தாலும் யோகிக்கு எல்லாம் நிறைய தீனி வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதனால அந்த லைன்ல இருக்க ஸ்வீட்ஸ் கடையில போய் நான் வந்து காரம் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு இப்போ எங்க அண்ணனோட ஏரியாக்குள்ள வந்து நான் என்டர் ஆயிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் இருக்கிற வீடு வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு கிடையாது, ரெண்ட்டுக்கு தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் கட்டணும்னு நானும் வேண்டிக்கிறேன், அவங்க சொந்த வீடு கட்டணும்னு. இதான் வந்து எங்க அண்ணன் குடியிருக்கிற வீடு. இங்க வந்து ஒரு 3-4 பேர் குடியிருக்காங்க. அண்ணன் வீடு வந்து மாடியில இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அம்மாட்ட மட்டும் சொல்லியிருந்தேன் சொல்லாதீங்கன்னு. அதனால வந்து சர்ப்ரைஸா தான் வந்து போயிருந்தேன். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வீட்டுக்காரங்க வந்து ஹவுஸ் ஓனர் வந்து யாரும் கேட்டு தரலாம்னு சொல்லிட்டு காலிங் பில்ல வந்து அடிச்சு விட்டாங்க அன்னைக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அண்ணி வந்து உடனே வந்து வெளியே வந்து எட்டி பார்த்துட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து வெல்கம் பண்ணிட்டாங்க. வாங்க யூடியூபர் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே உள்ள கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள வந்து போயாச்சு. இதுதான் வந்து எங்க அண்ணனோட வீடு. அவங்களும் வந்து நிலைவாசல்ல இதெல்லாம் கட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிள்ளைங்களாம் அண்ணன் பிள்ளைங்க, பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. பொண்ணு தான் வந்து பெருசு. அவங்க எங்க அம்மா உட்காந்துருக்காங்க, எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த செம்பை ஏன் நான் காமிச்சிருக்கேன்னா இது வந்து நான் சின்ன வயசுல குடிச்ச செம்பு. இந்த செம்புல தான் நான் குடிப்பேன், வேற எதுலையுமே நான் குடிக்க மாட்டேன். ஸோ அதனால வந்து எனக்குன்னு தனியா தட்டு செம்பெல்லாம் வச்சுக்குவேன், யாரும் அதுல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லுவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த போட்டோஸ் கொலாஜ் பண்ணி போட்டோஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி கொடுத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் தான் வந்து கிஃப்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து மெமரிஸ் வந்து ஷேர் பண்றது, அதை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து பாப்பா பர்த்டேக்கு கொடுத்தேன், அப்புறம் தம்பி பர்த்டேக்கு அவனோட போட்டோஸ் வந்து கொடுத்தேன், அப்புறம் அண்ணன் பர்த்டேக்கு தான் வந்து அண்ணன் வந்து ஒரு கலைஞன். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த கிட்டார் மாதிரி போட்ட அந்த வயலின் போட்ட ஃப்ரேம் வந்து கொடுத்தேன். இதான் வந்து எங்க அண்ணனோட ஃபேமிலி. எங்க அப்பா இறந்து 20 வருஷம் ஆச்சு. ஆனா வந்து எனக்கு புகுந்த வீட்டுல என் கணவரும் சரி, பிறந்த வீட்டுல எங்க அண்ணனும் சரி, எங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தால எனக்கு 2 பேருமே நல்லபடியா அமைஞ்சனால எங்க அண்ணனும் வந்து எங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம் எங்களை நல்லா பாத்துக்கிட்டான். அதே மாதிரி சாரி பாத்துக்கிட்டாரு, ஏன்னா அப்படிதான் கூப்பிடுவேன், அதனால வந்துருச்சு சாரி. பாத்துக்கிட்டாரு. அதே மாதிரி இது வந்து எங்க தாத்தா. எங்க வீட்டு புகுந்த வீட்லயும் பாத்தீங்கன்னா என் கணவரும் வந்து எங்க அப்பா மாதிரி தான் என்னை பாத்துக்கிறாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு அப்பாவை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேங்கிற மாதிரி இருக்காது. ஆனா சில நேரங்கள்ல வந்து இந்த இடத்துல அப்பா இருந்தா இது மாதிரி பண்ணியிருப்பார்ல அப்படிங்கிற மாதிரி தோணும். எங்கன்னா நம்ம ஏதாவது கல்யாணத்துக்கு போகும்போது அவங்க அப்பா அம்மா சேர்ந்து பொண்ணை வந்து தாராவாத்தெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ஒரு ஏக்கம் இருக்கதான் செய்யும். ஸோ வந்து இப்ப பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வீடியோல முன்னாடியே சொன்ன மாதிரி, இன்ட்ரோல சொன்ன மாதிரி, ஃபர்ஸ்ட் வந்து பூப்பறிதல் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து வீட்டுல நடக்கும்போது எல்லா பேரண்ட்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படிதான் வந்து எங்க அப்பாவும் சந்தோஷப்பட்டாரு. நான் வந்து அப்ப அழுதுகிட்டு இருந்தேன், அப்பாவுக்கு வந்து செலவு வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிளாசிக்கல் டான்சர், அண்ணன் வந்து ஒரு நாதஸ்வரம் வித்வான்னால அப்பாவுக்கு வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கத்துக்கணுங்கிறனால அப்பா தான் சேர்த்துட்டாங்க. அப்பா வந்து படிக்கல, அம்மாவும் வந்து 10th தான் படிச்சிருப்பாங்க. அப்பா வந்து படிக்காதனால பசங்க வந்து நல்லபடியா வரணும், மேல வரணும் அப்படின்னு யோசிச்சவங்க. அதே மாதிரி இப்ப எங்க அண்ணன் பசங்களும் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல வந்து நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அதுலயும் சிலம்பத்துல வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. 2 பேருமே வாங்கின ஷீல்டு சர்டிபிகேட் எல்லாமே மெடல்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நானும் சரி எங்க அண்ணனும் சரி கல்ச்சுரல்ஸ்ல வந்து தான் இன்ட்ரெஸ்ட். ஆனா வந்து அண்ணன் அண்ணன் பசங்க வந்து 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. எனக்கு ஏன் சொல்றேன்னா இது வந்து எங்க வீட்டுல யாருமே ஸ்போர்ட்ஸ்ல அவ்வளவா பெருசா இல்லை. ஆனா இவங்க வந்து நல்லா இந்த மாதிரி கப்பு மெடல்லாம் வாங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுதான் வந்து எங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்ன்னு நாங்க நினைப்போம். பெருசா சொத்து பத்து இல்லை, பணம் காசு இல்லாட்டியும் இந்த விஷயம் வந்து எங்க குடும்பத்துக்கு பெரிய விஷயம் தான். அது வந்து அது கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதை பார்க்கும்போது. அதனாலதான் உங்ககிட்டயும் காமிச்சிருக்கேன். இப்ப இந்த பூப்பெய்தல் பத்தி சொன்னேன் இல்லையா, அது எதுக்காகனா பாப்பா வந்து வயசுக்கு வந்துருச்சு. அதுக்கு வந்து அந்த போட்டோ ஆல்பம்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப வந்து எனக்கும் மெமரிஸ் வந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், உங்க தாத்தா வந்து என்னை வந்து குடிசையிலேயே வந்து உட்கார வைக்கல. ஏன்னா நான் வந்து இப்போ கிளாசிக்கல் டான்சர், கலைக்காவிரியில் வந்து நான் ஸ்டூடெண்ட். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அப்ப எனக்கு அரங்கேற்றம் பண்ற டைம், அந்த டைம்ல தான் வந்து 9th படிக்கும் போது தான் வந்து 2004ல் எனக்கு அரங்கேற்றம் பண்ற டைம். ஸோ வந்து எனக்கு வந்து அப்ப வந்து பெருசா வந்து எதுவுமே தெரியாது. டான்ஸ் கிளாஸ் போகணும், பர்ஃபெக்டா முடிக்கணும், அந்த மாதிரி தான் தெரிஞ்சு. படிக்கணும், ஸ்கூலுக்கு போக முடியாதா அப்படிங்கிற மாதிரி தான் இரிட்டேட்டா இருந்துச்சு. என்னடா இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. அதுக்குதான் மெயினா ரொம்ப அழுதது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பா வந்து இது மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அம்மாவும் தாத்தாவும் வந்து சொன்னாங்க. பிரின்சிபல் மேம் வந்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க, உலகத்திலேயே நடக்காத விஷயம் ஒன்று நடந்துருச்சா, இல்ல வந்து இது வந்து எதுவுமே இதனால எதாவது நின்று போயிட போதா, எதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் சொல்லிட்டு வந்து நீங்க வந்து காரணம் சொல்றீங்க, அரங்கேற்றத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ட்ரெஸ் தச்சாச்சு, நாளும் வந்து நெருங்கிருச்சு, இப்போ வந்து இது மாதிரி சொன்னா எப்படி, பரவாயில்ல, அது டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாடி வந்து பார்க்க சொல்லுங்க, உட்காந்து கவனிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரிஹர்சல் வந்து 2 நாள் முன்னாடி கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
எங்க அப்பாவுக்கு இது வந்து ஒரு பெரிய வார்த்தையா இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு விஷயமாங்கிற மாதிரி கேட்கறாங்களேன்னு சொல்லிட்டு அப்பா படிக்காதவன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களோட படிப்பு விஷயத்துலயும் சரி இதுலயும் சரி ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. சோ இது வந்து பெரிய விஷயமே இல்லையாட்டுக்குன்னு சொல்லிட்டு அப்பாவும் என்ன பண்ணிட்டாங்க, நீ வந்து போன்ட்டாங்க. கார்ல வந்து என்னை அமுச்சு விட்டு அம்மாவும் வந்து கூட போட்டு நைட் 10 மணிக்கு தான் வருவோம். அது பாருங்க கிளாஸ் ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிஹர்சல்னால காலையில 6 மணிக்கு போனா நைட்டு 10 மணிக்கு தான் வருவோம். நினைச்சு பாருங்க, வயசுக்கு வந்து அந்த ப்ளீடிங் அந்த ஃப்ளோ எல்லாம் எப்படி இருக்கும், எவ்வளவு பெயின் இருக்கும், எல்லாமே இருக்கும் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த வருஷத்துல முடிக்க வேண்டியதை நான் முடிச்சதுக்கு மெயின் காரணம் அப்பா அம்மா எடுத்த அந்த டிசிஷன் தான். தாத்தாவும் அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணாரு. அந்த காலத்து ஆளுங்கலாம் இப்படிதான் இருப்பாங்க, பூமர் அங்கிள் பூமர் ஆண்டின்னு இப்ப இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அப்படிலாம் கிடையாது. ரொம்ப தெளிவா முடிவெடுப்பாங்க, கரெக்டா இருப்பாங்க. இந்த டான்ஸ் கிளாஸும் நாதஸ்வரமும் ஏன் எங்களை சேர்த்து விட்டாங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. தெருவுல வந்து தேவையில்லாம வந்து பசங்க கூட சேர்ந்து விளையாடக்கூடாது, சில விஷயங்கள்லாம் கத்துக்க வேணாம், அதுங்க வந்து நல்லபடியா அந்த லீவுனால கூட பிரயோஜனமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் எங்களை சேர்த்து விட்டதே மெயின் காரணம். சனி ஞாயிறுலாம் நான் வீட்டுல இருந்ததே கிடையாது. சம்மர் வெக்கேஷன்லாம் வெளியே போகவே மாட்டோம் அவ்வளவா. ஏன்னா அப்பதான் எங்களுக்கு கிளாஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. சனி ஞாயிறு தான் நாங்க டான்ஸ் கிளாஸ், அண்ணன் வந்து பாட்டு கிளாஸ் நாதஸ்வரம்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஸோ அதனால வந்து நாங்க வீட்டுல தெருவுல இருக்கிறதே ரொம்ப ரேரா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி அன்னெசரியான சில விஷயங்கள்லாம் தெரியாமலே போயிடுச்சு. அதுவுமே வந்து எங்க அப்பா வந்து இதுக்காக தான் வந்து அமுச்சு விட்டாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அதனால வந்து அதுல நல்லபடியா அரங்கேற்றம் பண்ணதுக்கு முக்கிய காரணம் அது அப்பா எடுத்த அந்த டிசிஷன் தான். ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி நம்பிக்கை வேற மூட நம்பிக்கை வேற. இந்த நேரத்துல படிப்பா இல்ல வந்து இதுவா காமராஜர் ஐயா ஒரு இதுல சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஜனங்க நம்ம பாடும்போது நிக்கணும் அப்படிங்கிறதான். மயக்கம் போட்டு உழுவுறான் ஒரு பையன் அப்படின்னா அவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதப்ப அவன் மயக்கம் போட்டு உழுவும் போது அவனுக்கு கொடுக்க வேண்டியது சாப்பாடு தான், நாட்டுப்பற்று வந்து இந்த செகண்டரி தான் அப்படிங்கிற மாதிரி ஐயா வந்து ஒரு இதுல சொல்லியிருப்பாங்க. அந்த படத்துல பார்த்திருப்போம் நம்ம. சோ அந்த மாதிரிதான் எங்க அப்பா வந்து அந்த நேரத்துல ஒரு முடிவு எடுத்தாங்க. அதை என் ஃபேமிலியும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்னை அமுச்சு விட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப வந்து அது இன்னமும் வந்து அந்த வயசுக்கு வந்தது அந்தனா எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, எனக்கு சோறாக்கி போட்டாங்க, இதை பண்ணாங்க, எங்க அத்தை வந்தாங்க, எங்க மாமா வந்தாங்க, இப்படிதான் சொல்லுவாங்க பிள்ளைங்க. ஆனா எனக்கு வந்து என்ன மெமரிஸ்ல இருக்கும்னா நான் வந்து டான்ஸ் கிளாஸ் போனது, கார்ல போயிட்டு நைட்டு 10 மணிக்கு வந்தது, இதுதான் நினப்பு இருக்கும். அதே மாதிரி எங்க அப்பா என்ன நினைச்சு செஞ்சாருன்னு தெரியல, அடுத்த வருஷம் எங்க அப்பா வந்து தவறிட்டாங்க 10th படிக்கும் போது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்ப எனக்கும் எங்க அண்ணனுக்கு 5 வயசு டிஃபரன்ஸ். எங்க அண்ணனுக்கு 20 வயசு, எனக்கு 15 வயசு. அப்ப சூழ்நிலையை பாருங்க, எங்க அண்ணன் வந்து பெருசா வந்து ஒன்றும் தெரியாது. ரொம்ப வந்து என்னை விட எங்க அண்ணன் வந்து ரொம்ப செல்லம், எங்க அப்பாவுக்கு அப்படி வளர்த்தாரு எங்க அப்பா. அது மாதிரி இருந்துட்டு திடீர்னு வந்து சடனா ஒண்ணு போகும்போது நம்ம ஆணி வேற வந்து போகும்போது நம்ம குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. அதுல இருந்து எங்க அண்ணன் வந்து எங்களையும் வந்து பாத்துக்கிட்டு நல்லபடியா வந்து வச்சுட்டு இது பண்ணாங்க. ஸோ அதனால வந்து எங்க அண்ணனுக்கு வந்து இந்த நேரத்துல நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் போய் சொன்னோம்னா வச்சுக்கோங்களேன் சிரிப்பாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமான எங்க அண்ணன் கிண்டல் பண்ணுவோம். ஏன்னா நாங்க அந்த அண்ணன் தங்கச்சின்னு ரொம்ப ஓவர் சென்டிமெண்ட் எல்லாம் பேசிக்கவே மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அந்த ஆனா பாசம் உள்ள இருக்கும், வெளியே வந்து காமிச்சுக்க தெரியாது ரெண்டு பேத்துக்குமே. அது இன்னமுமே எனக்கும் அந்த பழக்கம் தான், பாசம் இருக்கும் ஆனா வெளியே காட்டுறது. எங்க அண்ணனும் அப்படிதான். இது வந்து பிரதீக்ஷா வந்து பர்த்டேக்காக எடுத்த ஃபர்ஸ்ட் அந்த பர்த்டே செகண்ட் பர்த்டேக்கெல்லாம் எடுத்த போட்டோஸ்லாம் இருக்கு. சாய் கூட வந்து அவ்வளவா நான் மிங்கிள் ஆக மாட்டேன் அப்ப. ஏன்னா சாய் பிறந்த உடனே நான் வந்து கல்யாணம் ஆகி நான் வந்துட்டேன். ஆனா பிரதீக்ஷா வந்து எனக்கு அப்புறம் பிறந்த 12 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தை. பிரதீக்ஷா எனக்கு அப்புறம் வாரிசுனா அது பிரதீக்ஷா தான், அண்ணன் பொண்ணுதாங்கிறனால அதுக்கு மேல ரொம்ப எல்லாம் வந்து ரொம்ப எது கேட்டாலும் வாங்கி தர மாதிரி அப்படிலாம் இருந்துச்சு. அப்புறம் கல்யாணம் ஆகிட்டப்ப சாய் கூட வந்து அவ்வளவா வந்து டச் இல்லாம போயிடுச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டோ எல்லாம் பார்க்கும்போது அந்த சுடிதாரு இந்த காலேஜுக்கு போனதெல்லாம் நினைப்பு வந்துச்சு. இந்த சுடிதார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு நல்லா வந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ வந்து எனக்கு வந்து எங்க அண்ணன் வந்து கிடைச்சது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப லக்கு. அதே மாதிரி அண்ணியும் வந்து எனக்கு வந்து நாத்தனார் சண்டைலாம் நான் வந்து போட்டது கிடையாது அண்ணிக்கிட்ட. ஏன்னா அது போடுறதுக்கான சான்ஸுமே அவங்களும் உருவாக்குனது கிடையாது, நானும் அதை உருவாக்கிக்கிட்டது கிடையாது. இப்பவுமே எங்க அண்ணன் வீட்டுக்கு போனேன்னா அவங்க கொடுக்குற டீயை வந்து கொடுப்பேன், சிங்க்ல கொண்டு போய் வச்சிருவேன். அதுக்கப்புறம் அவங்க எந்த டைம் சாப்பாடு போடுறாங்களோ சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு வந்துடுவேன். ஏன் இப்படி வச்சிருக்கீங்க, ஏன் இதை இப்படி பண்றீங்க, ஏன் இதை அப்படி பண்றீங்க அப்படின்னு இந்த நாத்தனார் அதிகாரம்லாம் அங்க காட்ட மாட்டேன். அதனாலயே வந்து எங்களுக்குள்ள பாண்டிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைப்பேன். ஏன்னா நம்மள மாதிரிதான் இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு வாழ போற மாதிரிதான் அவங்களும் வந்து எங்க வீட்டுக்கு வாழ வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்க வீட்டை அவங்க வச்சுக்குவாங்க பத்திரமா, எங்க அண்ணனை பாத்துக்குவாங்க, எங்க அண்ணன் பசங்களாம் அவங்க பாத்துக்குவாங்க. இதுல போய் நம்ம இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நம்ம தலையிடாம இருந்தாலே வீட்டுல வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படாது. அதை வந்து நான் ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன். போவேன், என்ன செய்யறாங்களோ சாப்பிடுவேன், வருவேன். ஏதாவது வேணுமான்னு கேட்டா வம்புழுக்கிறதுக்காக எங்க அண்ணன் சில சின்ன வம்புழுப்பேன். நீ வந்தா என்ன நான்வெஜ் எடுக்க போறியா, எனக்கு என்ன விருந்து போட போறியா அப்படின்னு சொல்லி வம்புழுப்பேன். அதே மாதிரி எங்க அண்ணன் மட்டும் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு எனக்கு கொடுக்க, எனக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லி வம்புழுப்பேன். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்பாடுல உப்பு கம்மியா இருக்கு, இந்த டீல சக்கரை தூக்கலா இருக்கு, இதெல்லாம் என்ன வீட்டை எப்படி வச்சிருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்க, நான் இப்படி வச்சிருக்கேன் என் வீட்டை, என் வீட்டுல இது இருக்கு அப்படிலாம் வந்து
பெருசா எதுவுமே நான் பேசவே மாட்டேன். அதான் வந்து எனக்கும் எங்க அன்னைக்கும் உள்ள பாண்டிங் வந்து நல்லா இருக்கிறதுக்கும் ஒரு முக்கிய காரணம். உங்க வீட்டுல நீங்களும் உங்க நாத்தனாரும் எப்படி இருப்பீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நாத்தனாருங்கிறதுக்கு அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா நாவுக்கு துணையா இருக்கிறது தான் அர்த்தம். அதாவது நம்ம வீட்டுக்கு வர மருமகளுக்கு நம்ம பேச்சு துணைக்கு இருக்கிறதா நாத்தனார். ஆனா வந்து இப்ப நிறைய விரிசல் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமும் நாத்தனாரா தான் இருக்காங்க. நிறைய நீங்க நான் பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து நாத்தனாரை பத்தி நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. எங்களுக்குள்ள அந்த பிரச்சனையே வந்தது கிடையாது. எங்க தெருவுல எல்லாமே சொல்லுவாங்க, 3 பொம்பளைங்க இருக்கீங்க, மாமியாரு நாத்தனாரு மருமக இருக்கீங்க, சவுண்டே காணாம வெளியே அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணுப்பட்ட மாதிரி நிறைய வந்து அது மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இது வரைக்கும் நான் வந்து இதுக்குதான் சண்டை போடணும், இப்படி சண்டை போடணுங்கிற மாதிரி சண்டை போட்டதே கிடையாது. ரொம்ப பேசினதும் கிடையாது அவ்வளவா. ஸோ வந்து இப்படிதான் வந்து எங்களுக்கு வந்து அந்த டே வந்து போச்சு. சாப்பாடும் வந்து ரொம்ப சூப்பரா செஞ்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிக்கன் கிரேவியும் முட்டையும் வச்சிருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து அண்ணன் வந்து கிளம்புற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால அதுக்குள்ள நம்ம சாப்பிட்டு ரெடி ஆயிடணும் அப்படின்னு சொல்லி பண்ணியாச்சு. நீங்க வந்து உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரு அண்ணன் இருக்காங்களான்னு சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க வயசுக்கு வந்தப்ப உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத சம்பவம் இருந்தா அதையும் வந்து நீங்க ரீகால் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெண்களுக்கு நடக்கும். ஆம்பளை பசங்களுக்கு பெருசா வந்து மெமரிஸ்னா ஸ்கூலு காலேஜ் அது மாதிரி போகும். பெண் பிள்ளைங்களுக்கு இடையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறனால ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா மெமரிஸாவும் இருக்கும். நம்மளோட பெயின் வந்து நிறைய பேத்துக்கு வந்து தெரியாது வெளியே. அது தெரியப்படுத்தணுங்கிறதுக்காகவும் இந்த வீடியோவா எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ வந்து நான் வந்து சாப்பிட்டு இன்னைக்கு வந்து கிளம்பிட்டேன். அண்ணனே வந்து என்னை வந்து விட்றேன்னு சொல்லிட்டாங்க. கச்சேரி போறனால அன்னைக்கு பிரதோஷனால கோயிலுக்கு வந்து வாசிக்க போறாங்க. ஸோ அதனால நானும் அப்படியே கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து என் வீடியோவுக்கு உங்க ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ, பாய்.